இவ்வளோ நேரம் எனக்கு சவுண்டே கேட்கல, இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ குறைச்சாச்சு ஸ்டார்டிங்லே. இந்த மாதிரி ஒரு துணி பையில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நாளைக்கு தான் செய்யணும், பார்ப்போம். குழம்பா 65 கேட்டுட்டு நாளைக்கு செய்யும்போது வேணுங்கிற சைஸ்க்கு பீஸை கட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். அந்த ஹைலைட்லேயே நான் வந்து போடுறேன்னா என்ன அப்படின்னா, குழந்தைங்களை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ அந்த ஹைலைட்டை மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை நான் வந்து ஹைலைட்டில் போட்டுருவேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் இல்லை 2.5 வயசு வரைக்கும் வந்து தடுப்பூசி டோஸு அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி கொடுக்கையில என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அழுவாங்க. எப்படி போடுவாங்க அப்படின்னா, 2 கையிலையும் போடுவாங்க, 2 தொடையிலையும் போடுவாங்க. அப்படி போடும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப அழுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அதுதான் மெயின். ஸோ அந்த இடத்துல வந்து சூடாக ஒத்தடமும் கொடுக்கக்கூடாது, தேய்க்கவும் கூடாது. ஒரு சில ஆஸ்பத்திரியில் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில ஆஸ்பத்திரியில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து தேய்ங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஒத்தடம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளாவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ ஊசி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தேய்ச்சி விடுவோம். ஸோ அது மாதிரி தேய்ச்சி விடக்கூடாது. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு சில நர்ஸு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க தேய்க்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒத்தடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாது எந்தெந்த மாதத்தில் பிறந்த குழந்தையிலேருந்து எந்தெந்த மாதத்தில் நீங்கள் வந்து தடுப்பூசி போடுறீங்களோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ லைவ் போட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தால் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக தடுப்பூசி போட்டால் குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணக்கூடாது. ஸ்வெட்ரு, ஸ்கார்ஃபு, சாக்ஸு, க்ளவுஸ்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில ஊசிகள் வந்து நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்கலாம். அது எதை வச்சு கொடுக்கணும் அப்படின்னா, ஐஸ் க்யூபு, ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஐஸ் க்யூப் வைப்போம் இல்லையா, ஐஸ் கட்டி, அதை வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேரி கவரில் போட்டுடணும். ஒரு கேரி கவரில் போட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஊசி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல டச் பண்ணி எடுக்கணும். குழந்தைங்களுக்கு அப்படியே வச்சிடக்கூடாது, ரொம்ப அழுவாங்க. அந்த ஐஸ் ஜில்லு வந்து தாங்க முடியாது. ஸோ எப்படி நம்ம சூடாக இருக்கும்போது ஒத்தடம் வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த ஐஸ் க்யூப்பை வந்து கவருக்குள்ளே சுற்றிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து ஒத்தடம் வந்து டச் பண்ணி எடுக்கணும். தொடையில் போட்டிருக்க ஊசி 2 ஊசி, அதே மாதிரி ஒரு கையில் வந்து ஊசி போடுவாங்க, 2 கையில் ஊசி போடுவாங்க. ஒரு கையில் தேய்க்கவும் கூடாது, ஒரு கையில் ஒத்தடவும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற இன்னொரு கையிலையும் 2 தொடையிலையும் போட்டிருக்க ஊசிக்கு ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. சுடு தண்ணியில் ஒத்தடம் கொடுக்கக்கூடாது, ஐஸ் க்யூப்பை வச்சு தான் ஒத்தடம் கொடுக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது. ஸோ இதை இப்போ நான் வந்து ஹைலைட்டில் போடுறேன். இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் அந்தந்த மாதம் அந்தந்த வருஷத்துக்குள்ளே போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. குழந்தைங்கள கேட்டுக்கோங்க. யாருமே ஒரு சிலர் வந்து தானாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்களாம் எதுவுமே செய்யாமல் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், யார் ஊசி போடுறாங்களோ அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாமா இல்லையா, அதே மாதிரி எந்த கையில் உள்ள ஊசிக்கு ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். அதே மாதிரி தொடையிலையுமே வந்து 2 ஊசி போடுவாங்க. அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுத்துக்கணும். ஐஸ் க்யூப்பை வச்சு